தேவனுடைய வார்த்தை அழிவில்லாதது, என்றென்றைக்கும் நிற்கிறது, ஜீவன் உள்ளது. பாருங்க, 3 விஷயத்த இந்த 23ஆம் வசனம் சொல்லுது. பெரிஷபிள், இம்பெரிஷபிள், மார்டல், இம்மார்டல். எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அழிவுள்ளது, அழியாதது, ஜீவன் உள்ளது, மரணம் உள்ளது. இங்க என்ன சொல்றாருன்னா, அழிவுள்ள வித்தினால அல்லனா, இப்ப நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு இல்லையா? இது எங்க வந்தது அப்படின்னா, ஆதாம்ல இருந்து வழி வழியா வருது. அப்படியே அது இப்போ எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்குது, உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்குது. இது கொஞ்ச நாள்ல அழிய போகுது. அது அழிவுக்கு ஏதுவானது, ரொம்ப நாள் நீடிச்சு இருக்காது. ஆனா அதே போல கடவுளோட வார்த்தை அழிவில்லாத வித்தா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அழிவு இல்லாததா இருக்கிறது. அப்படிப்பட்ட வித்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது.